வின்னர்ஸ் கிளப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்கலாம், டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புதிய அறிவிப்பிகேஷன் வந்திருக்கு. இந்த அறிவிப்பில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்ன போஸ்ட், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எப்படி செலக்ஷன் பண்ண போகிறாங்கன்ற முழு விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க, இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அரசு வேலைவாய்ப்பை வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் 2023 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலை வாங்குவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பைன்ட் ஜாலஜி சபார்டினேட் சர்வீஸ்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட்டு தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வு என்பது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து நடக்கும் அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டீட்டெயில் ஆஃப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாலஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜாலஜிஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் விங் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே அசிஸ்டன்ட் ஜாலஜிஸ்ட் தான், பட் இன் ஜாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 29 வேகன்சி இருக்குது. ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 40 வேகன்சி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 20 வந்து 37,700 முதல் 1,19,500 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன, நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத இந்த டேபிள் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட், டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 25/5/2023 இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 23/6/2023 நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா 28/6/2023 முதல் 30/6/2023 நீங்கள் வந்து கரெக்ஷனும் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து ஜாலஜி, இது வந்து பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கும், மாஸ்டர் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 18/8/2023 காலையில் வந்து நடக்கும் அப்படின்றதால வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே பேப்பர் 2 எடுத்திங்கன்னா அதே தேதியில் மதியமாக வந்து 2 to 5 வந்து நடக்கும். இதில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 10ஆம் வகுப்பு தரத்திலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லையும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 1/7/2023 இந்த தேதியின் அடிப்படையில் எல்லா கேட்டகரிக்குமே 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம், ஆதரவற்ற விதவைகள், அனைத்து விதமான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற விதவைகளுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அதர்ஸாக இருக்கீங்க, அதாவது ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு போட்டி போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதிகபட்சம் 32 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 years ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல, கொரோனா, அதை சேர்த்து தான் இந்த 32 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கானா இருக்குது. ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு 50 years வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸர்வீஸ்மென்டாவோ மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் உங்களுடைய ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25/5/2023 ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் சுட் பாசஸ் த ஃபாலோவிங், அதாவது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிகிரி அல்லது இட்ஸ் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அது என்ன சார் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய மாஸ்டர் டிகிரி இருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஈக்குவலண்ட் டிகிரின்றதை அனெக்சரி 1 வந்து அட்டாச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனெக்சரி 1 வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட் டிகிரியாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாக இந்த இவங்க சொல்லக்கூடிய டிகிரியை முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஸோ அனெக்சரி 1 வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் ஜாலஜிஸ்ட் இன் கிரவுண்ட் வாட்டர் விங் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் ஜாலஜியில் எம்எஸ்சி டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணுன்றாங்க. அல்லது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் அப்ளைடு ஜாலஜியில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலான்றாங்க. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி இன் ஹைட்ரோஜாலஜியில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலான்றாங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய அந்த டிகிரிலாம் முடிச்சதுன்னா இந்த போஸ்ட் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. இதே அசிஸ்டன்ட் ஜாலஜி இன் மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி வந்து ஜாலஜி அது எந்த யூனிவர்சிட்டியிலும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். ஸோ அதர் திங் த பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட் ஹூ பாசஸ் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபீல்டு ஒர்க்கில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படிப்பு வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அப்ளை பண்ண முடியும். அதனால் வந்து ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீஸ், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா ஃபீஸ் ஆகும். ரைட்டா? எல்லாருக்குமே அப்படின்னா எல்லாருக்குமே கிடையாது. இது வந்து ஒரு சில கேட்டகரி அதை டேபிள் போட்டு சொல்லியிருப்பாங்க, நான் வந்து சொல்கிறேன். ரைட்டா? ஸோ 350 ரூபா ஃபீஸு. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணல, புதுசாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு 150 ரூபா ஆகும். புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 3 times வந்து ஃப்ரீ இருக்கும். அதாவது பிசி எம்பிசியில் இருக்கவங்களாம் 3 times வந்து ஃப்ரீ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி
எஸ்சி அருந்ததியர் எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த 150 ரூபா ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் முற்றிலும் வந்து ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸ் சர்வீஸ் மேலே 2 டைம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற விதைகளுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, 150 ரூபா கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 வந்து பிஜி ஸ்டாண்டர்டில் 200 கொஸ்டின் இருக்கும், 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், 300 மார்க் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது பேப்பர் 2 வந்து நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 100 கொஸ்டின், இதில் 40% நீங்கள் எடுத்தீங்கனாலே போதுமானது. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். ஜென்ரல் நாலேஜ் வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்க, 100 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க். இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்டுக்கு வந்து 60 மார்க் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக 510 மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாஸ் மார்க் அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி எம்பிசி டிஎன்சி ஓபிசி அதாவது பிசி முஸ்லீம் எல்லாத்துக்குமே 153. அதர் கேட்டகரி அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு போட்டி போகிறவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 204. பட் கட் ஆஃப் என்பது இதை விட அதிகமாக எடுத்திங்கன்னா தான் நீங்கள் உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். இது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றாங்க. ரைட், இப்போ வந்து கொஸ்டின் வந்து சார் தமிழ் இங்கிலீஷில் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆன்சர் சீட் பேப்பர் 1 பேப்பர் 2 கேண்டிடேட் வில் பி ஈக்குவல்ன்றாங்க. இதில் பாருங்கள் ஹைலைட் பண்ணி வந்து காட்டியிருக்காங்க. சி பாயிண்ட் பாருங்கள், the question paper in paper 1 will be set in English only அப்படின்னு சொல்லிட்டாங்க. and question paper for part B in paper 2 will be set both in English and Tamil. அதாவது பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வரும். மற்றபட்டுக்கு மெயின் பேப்பர் ஆகட்டும் தமிழில் 100 கேள்வி தமிழ் தான் வரும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ மெயின் பேப்பர் இருக்கு இல்லையா பேப்பர் 1, அது வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும் தான் கொஸ்டின் இருக்கும், தமிழில் கொஸ்டின் வராது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ வேறு என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சிட்டி தான் சொல்லியிருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இந்த 4 மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான கோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சிட்டி வந்து நியராக இருக்கும் அதை வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் அதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அனெக்சரி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஈக்குவலண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது விவரங்கள் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த குவாலிஃபிகேஷன் டிகிரி ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது ஒன்று சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்ஏ அப்ளைடு ஜுவாலஜி அண்ட் ஜியோமெட்ரிக் அவார்டட் பை காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டின்றது ஜியோ நம்பர் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இது வந்து ஈக்குவலண்ட் டிகிரி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதே எம்எஸ்சி அப்ளைடு ஜுவாலஜி பெரியார் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் எம்எஸ்சி ஜியாலஜி வந்து அது வந்து ஈக்குவலண்ட் வந்து சொல்கிறாங்க. எம்எஸ்சி அப்ளைடு ஜுவாலஜி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் அது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்றதாங்க. எம்எஸ்சி அப்ளைடு ஜுவாலஜி அவார்டட் பை எனி யூனிவர்சிட்டி பை த யூஜிசி ஆஸ் ஈக்குவலண்ட் டு எம்எஸ்சியாக கொடுத்து எம்எஸ்சி ஜுவாலஜி ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலுமே அது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி ஜியோ சயின்சஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் எம்எஸ்சி ஜியாலஜிக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி ஈக்குவலண்ட் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் இதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் நீங்கள் வந்து இந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் போயும் பண்ணலாம், அல்லது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதன் மூலியமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒட்டுமொத்த விவரங்களுமே இந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள், அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த படிப்பை படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.